கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு டாப்பிக்கே வந்து திருப்பி பார்க்க போகிறோம். அதாவது ஹவு டு ட்ரா கிரிட் லைன்ஸ் யூசிங் மொபைல். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி கேட்டதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பி கேட்குறாங்க. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி. ஸோ கேட்குறது வந்து தப்பு இல்லை. ஸோ கேட்டதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பி கேட்கறனால எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த ஆப்போட இன்னும் சூப்பரான ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். ஸோ அது என்ன ஆப் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த ஆப்போட இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் அந்தளவுக்கு வந்து வராது. அதோட பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக இருக்கும் எல்லாமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து போன லைவ் வந்து பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூரியரை போட்ட இமேஜ் வந்து ஒன்று பென்சில் ட்ராயிங் வந்து ஐ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த இமேஜ் தான் நான் வந்து இன்றைக்கி இந்த கிரிட் லைன் எப்படி போடணும் அப்படின்னு வந்து சொல்லி தர போகிறேன். போன லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சடனாக வந்து வந்திருப்பேன். இதே முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா நீங்கள் வந்து இமேஜெல்லாம் ட்ரா பண்ணி நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து வந்து ட்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இந்த வெனஸ்டே வந்து லைவ் வரேன். அதாவது அதே 4 மணிக்குன்னு நினைக்கிறேன். நான் அது வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படி நான் லைவ் வரும்போது நீங்கள் இந்த இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஃபோட்டோ அந்த சூரியரை போடுற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிரிட் போடாத ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிரிட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிட் போட்ட ஃபோட்டோவை நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அப்படி என்னால் கிரிட் போட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கிரிட் போட்ட ஃபோட்டோவே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே வந்து அந்த பிக்சர் எடுத்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களே வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ 2 இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த லைவ் வரும்போது நீங்கள் வந்து அந்த அவுட்லைனையும் போட்டு வச்சுட்டு போன லைவ் பார்த்து ஸோ அந்த ஐ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஐ வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ போன லைவ் வந்து எத்தனை பேர் வந்து மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அடுத்த லைவில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆப் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். போன அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் கிரிட் ஃபார் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஐபிஸ் பெயிண்ட் எக்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா டிராயிங் கிரிட் ஃபார் த ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நான் சொன்ன ஆப்பு. ஸோ இந்த ஆப் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு ஃபோல்டர் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இப்போ ஓப்பன் போட்டு ஆரியன்டேஷன் அப்புறம் பேப்பர் சைஸ்ன்னு 2 கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆரியன்டேஷனுங்கிறது வெர்டிக்கல் அப்புறம் ஹரிசாண்டல் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. வெர்டிக்கல்னா போர்ட்ரேட் ஃபார்மெட்டு, அப்புறம் ஹரிசாண்டல்னா லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டு. ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் சைஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்போட இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன சைஸ் பேப்பரில் வரையணுமோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். A5னா A5, A4னா A4, A3னா A3, அப்புறம் கஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது A5, A4 இந்த சைஸ் இல்லாமல் வேறு ஏதாவது இப்போ 15க்கு 30 இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் எடுத்தோன்னா அது வந்து நம்ம வந்து போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் A4 அப்புறம் வெர்டிக்கல் சைஸ் வச்சு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தா நீங்கள் வந்து கேலரி எங்கேருந்து இம்போர்ட் பண்ணணுமோ அங்கே அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோ. நான் கேலரின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணக்கப்புறம் கிராப் பண்ண சொல்லும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதான் பார்த்திங்கன்னா A4 சைஸோட பாக்ஸு. இதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து வச்சு சின்னது வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம். ஆனால் பெருசு வேணும்னா பெருசு பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக பார்த்திங்கன்னா அது A4 சைஸோட அந்த சைஸ் பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக பார்த்திங்கன்னா அது வந்து கம்மியாகும். பாருங்கள் ஈக்குவலாக, அதாவது நம்ம இந்த சைடு இழுத்தா இந்த சைடு பெருசாகவும் அந்த சைடு பெருசாகவும் அப்படிலாம் போகாது. கரெக்டாக அந்த A4 சைஸில் நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கலாம். எவ்வளோ கம்மியாக இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக நம்ம வந்து A4 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபேஸ் அந்த இது வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஃபுல் ஃபோட்டோ வந்து கவர் ஆகலை. ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிராப் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃபால்ட்டாக கிரிட்ஸ் வந்துருச்சு. மேலே பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷோ லேபிள் அப்புறம் ஷோ கிரிட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஜூமில் வந்து காமிக்கிறேன். ஷோ லேபிள் அப்படின்னா அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ்லாம் வந்து தெரியும். அப்புறம் ஷோ கிரிட் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும், கிரிட் பாக்ஸஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் 3 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதை கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா சைஸ் 1 செல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம எம்எம்மில் தான் வந்து போட முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸில் ஒரு பாக்ஸோட சைஸ் வந்து 1.3 சென்டிமீட்டர் வச்சா தான் ஃபுல் A4 சைஸ் பார்த்திங்கன்னா கவர் ஆகும். அதாவது ஒரு பாக்ஸோட சைஸ் 1.3, அதாவது நான் வந்து சென்டிமீட்டரில் வந்து 1.3ன்னு சொன்னேன். இதே எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 13 mm வந்து வரும். 13 mmனா 1.3 சென்டிமீட்டர். அப்படி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் கூகுளே போய் கன்வெர்ட், அதாவது CM to mm அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் CM to mm அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம A4 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.3 சென்டிமீட்டர் வச்சா தான் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். அதனால் நான் 13 mm வந்து போட்டு ஓகே கொடுத்துட்டேன். கரெக்டாக அந்த பிக்சர் ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயர் பாக்ஸஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து எண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வித்தில் வந்து பார்த்திங்கன்னா 16 பாக்ஸஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 23 பாக்ஸஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு A4 சைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.3 சென்டிமீட்டர் வச்சு போட்டிங்கன்னா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி அந்த 3 லைன் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிட் கலர், அதாவது அந்த லைனோட கலர் மாற்றணும்னா அது மாற்றிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் நம்ம முன்னாடி பார்த்த ஆப்பில் வந்து RGBன்னு 3 இது கொடுத்துருப்பாங்க. அது பிடிச்சி ட்ராக் பண்ணி தான் நம்ம மாற்றணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த கலர் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அந்த உங்களுக்கு வேணுங்கிற கலரில் மட்டும் நீங்கள் வச்சுட்டு ட்ராக் மட்டும் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம் அந்த RGBன்னு மாற்றிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அதே லைனை வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ரெட்டு வேணுன்னா ரெட்டு வச்சுக்கலாம், என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் ரெட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதே 3 லைன் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் அந்த ஆப்பில் இருக்கிற மாதிரி தான் அந்த லைனோட அந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் 1க்கு மேலே வந்து வச்சுக்கலாம், 1க்கு கீழே வந்து வைக்க முடியாது. நீங்கள் என்ன வேணுமோ எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நார்மலாக கலர் பிக்சர் வந்து எடுப்போம். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கலாம். நார்மலில் இருக்கும். அப்புறம் அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனுக்கு இது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினால நான் வந்து நார்மல்னே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டன் கொடுத்துக்கிறேன். அதே 3 லைன் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன், சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஷோ ரியல் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பாக்ஸோட ஒரிஜினல் சைஸு, அதாவது அந்த அக்யூரேட்டான சைஸு. அதாவது நீங்கள் போட்ட எம்எம்க்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் உங்கள் ஸ்கேல் வச்சு செக் பண்ணிக்கலாம். அதாவது அந்த 3 லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஷோ ரியல் சைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்து அந்த பாக்ஸோட சைஸ் வந்து வந்துடும். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ நான் வந்து மெஷர் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1.3 இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். பாருங்க, கரெக்டாக 1.3 வருது. லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 வருது ஒரு பாக்ஸோட இது. வித்லேயும் வந்து நமக்கு 1.3 வந்து கரெக்டாக வருது. ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணி செக் பண்ணிக்கலாம் உங்கள் பாக்ஸோட சைஸ் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த ஆப்பில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை. இப்போ வந்து பிக்சர் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 3 லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்டுன்னு இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் வந்து அது சேவ் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு, அதாவது பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் வித்து வந்து அகலமாக இருக்கிற மாதிரி நான் வந்து பிக்சர் வந்து உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேன். அதாவது நம்ம வந்து வித்து அகலமாக இருக்கிற பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா A4 சைஸில் வெர்டிக் வரைகிறது எப்படின்னு நான் வந்து சும்மா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ண பிக்கை வச்சு தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். அவர் கேட்டிருந்தார் இது எப்படி கரெக்டாக வந்து நம்ம A4 சைஸில் வெர்டிக்கல் வச்சு வரையணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வெர்டிக்கல்னால் என்ன, ஹரிசாண்டல்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். வெர்டிக்கல்னால் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல். இதே நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிட்டோன்னா அது பேர் ஹரிசாண்டல். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது வெர்டிக்கல்னால் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஃபார்மெட்டு, இது ஹரிசாண்டல்னால் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டு. இப்போ வந்து நான் வெர்டிக்கல்லே வச்சுட்டு அதே A4லேயே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் கொடுத்து கேலரிலேருந்து ஒரு பிக்சர் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிக்சர், மாஸ்டர் பிக்சர். இது எப்படி கிராப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்டிருந்தார். இதை வந்து எப்படி கிராப் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த A4 சைஸ்க்கு அந்த பாக்ஸ் வந்து வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இதே ஃபுல் பாக்ஸ் ஃபுல் சைஸ் வேணும்னா ஃபுல் சைஸ் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வருமோ அது அவ்வளோ வரும். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு. ஆனால் நீங்கள் இதுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு கிராப் பண்ணிங்கன்னா கரெக்டாக A4 சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரொபோஷனேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக A4 சைஸில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மேக்ஸிமம் வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் ரைட்டில் இல்லை லெஃப்ட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுக்கலாம். இது இந்த பிக்சருக்கு மட்டும் இல்லை, சில பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வித்து வந்து அகலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிக்சருக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த மாஸ்டர் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வெர்டிக்கலில் இருக்கிற ஒரு பிக்சர் வந்து சும்மா எடுத்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிசாண்டல்னா இதுதான் ஹரிசாண்டல். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நீங்கள் வந்து ஃபுல் பிக்சர் வந்து ஹரிசாண்டலில் வந்து அதாவது லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டில் வந்து வரைய முடியாது. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான். உங்களுக்கு வேணால் மேலே தூக்கி வச்சுக்கலாம், இல்லை கீழே தூக்கி வச்சுக்கலாம். ஃபுல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிலே வந்து வரைய முடியாது. இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் மட்டும் நான் வந்து கிராப் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வச்சு அந்த ஃபேஸ் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கிராப் பண்ணியாச்சு. கிராப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டில் வந்து வந்துடும். லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டில் வரையணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே எம்எம்மில் பார்த்தீங்கன்னா 13mm நான் வச்சு அதே 13mm தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டில் ஏதாவது பிக்சர் எடுத்து வரையணும் அப்படின்னா இதே இப்போ லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டில் எந்த மாதிரி பிக்சர்லாம் வரைவாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா, 4 பேர் 5 பேர்லாம் நிற்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம போர்ட்ரேட்டில் வந்து வரைய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹரிசாண்டலில் வச்சு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் தான் நினைக்கிறேன் இந்த ஆப்பில். ஸோ இப்போ வந்து நான் அந்த பிக்சர் நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த சூர்யா பிக்சர் வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து A4 சைஸ் பேப்பர் வந்து அங்கே ஒன்று வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் பிரிண்ட் அவுட் பேப்பர் தான். நான் சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அதே மாதிரி 1.3 சென்டிமீட்டர் வச்சு ஒவ்வொரு பாக்ஸாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே நம்ம 2 சென்டிமீட்டர் வச்சோன்னா அப்படியே 2, 4, 6, 8 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இது 1.3ங்கிறனால நம்ம 1.3 வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா 1.3ன்னு வைக்கணும். இல்லைனா சில நேரம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக 1.3ன்னு வச்சு வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்த்தில் வந்து 23 பாக்ஸஸ் வரும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்லேயே வந்து பண்ண போகிறோம். அதில் வந்து 16 பாக்ஸஸ் வரும். ஸோ நான் இப்போ வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக 1.3 சென்டிமீட்டர் வச்சு 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா சைடுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு பாக்ஸோட சைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.3 வந்து வருது. ஸோ உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, 1.3 வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ரோ மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா அது எனக்கும் தெரில. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாத்துக்கும் இப்படி வருதா என்னன்னு தெரியல. ஸோ அது கடைசி ஹீரோங்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அது எம்எம்மில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 mm 4 mm பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை கடைசிங்கிறனால. பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 சைஸோட சைஸ் என்னன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கிரிட்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் A4 சைஸ் வந்து கரெக்டாக A4 சைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. A4 சைஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 29.7 வரும். இதே வித் வந்து பார்த்திங்கன்னா 21 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். நான் கரெக்டான இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுற கரெக்டான சைஸு. அப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள்லேயும் சர்ச் பண்ணிக்கலாம். A3 சைஸ், A4 சைஸ் எந்த சைஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேப்பர் வந்து எவ்வளோ சைஸோ மெஷர் பண்ணிவிட்டு, ஒருவேளை உங்கள் பேப்பர் சைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து A4 சைஸ்க்கு வந்து வெட்டிடுங்க. இல்லாட்டி அதே கஸ்டம் சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிட் ஆப்பில் வந்து கஸ்டம்னு ஒரு இது கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் உங்கள் பேப்பர் என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் நம்பர் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ A4 சைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த கடைசி இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது அந்த கடைசி ரோ மட்டும். ஸோ அது பரவாயில்ல. இப்போ வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்வளோ பாக்ஸ் இருக்கோ அவ்வளோ பாக்ஸுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 வந்து போட்டுக்கிறேன். நம்பர்லாம் போட்டாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வித்தில் வந்து 16 பாக்ஸும் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23 பாக்ஸஸும் வந்துருச்சு. இப்போ எப்படி வரையலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபாக தான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து நான் வரைஞ்சிட்டேன். இதே நான் டீட்டெயில் கொடுத்து வரைஞ்சேன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பிக்சரில் இருக்க மாதிரியே வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும் நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வரையும் போது இந்த லைன்ஸ் எல்லாம் இவ்வளோ டார்க்காக வந்து போடாதீங்க. நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டார்க்காக வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் போடும்போது இவ்வளோ டார்க்காக வந்து போடாதீங்க. அது ஒவ்வொரு பாக்ஸும் எங்கெங்கே அந்த கண் எங்கே வருது, எங்கே மூக்கு வருது, அதெல்லாம் பார்த்து வந்து கரெக்டாக வந்து வரைங்க. நான் இப்போதைக்கு ரஃபாக வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா வரைகிறேன் எந்த அளவுக்கு அது கரெக்டாக வருது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பீட் பண்ணிடுறேன் இந்த ட்ரா பண்ணுறது, அவுட்லைன் ட்ரா பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். சும்மா நான் வந்து ரஃபாக உங்களுக்காக ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டார்க்கெல்லாம்
வரையாதீங்க. லைன்ஸ் போடும்போது ஒரு 6H பென்சில் அந்த மாதிரி ஏதாவது கிரேட் பென்சில் எடுத்து போட்டுக்கோங்க. அவுட்லைன் வரும்போது ஒரு H பென்சில் அந்த மாதிரி ஏதாவது லைட்டஸ்ட் பென்சில் வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா HB பென்சில் வச்சு தான் ஃபுல்லாக வந்து அழுத்தி வந்து வரைஞ்சேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85% வந்து நான் இப்போ வரைஞ்சதுலேயே பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதே நான் இன்னும் அந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிருந்தேன்னா இன்னும் கூட நல்லா அக்யூரேட்டாக வந்து வந்திருக்கும். நீங்கள் வரையும் போது நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். நான் சொன்ன மெத்தட் வந்து அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு டைம் கூட இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போட்டு பாருங்கள், அப்போ கண்டிப்பாக வந்து புரியும். ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. அந்த ஆப்போட இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த A4 சைஸ் அந்த மெத்தட்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. A4 சைஸில் கரெக்டாக வந்து கிராப் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த A4 சைஸ் ஆப்ஷன், அந்த கிராப் பண்ணுற ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இல்லை. இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஆப்பை பற்றி வந்து உங்களுக்கு A to Z வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு மேலேயே வந்து நீங்கள் வந்து இதே கிரிட் மெத்தட் வச்சே நீங்கள் வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்ஸ் பற்றின டவுட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வேறு டவுட்ஸ்னால் கூட மெசேஜ் பண்ணிடுவேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே இது நான் நிறைய வாய்ஸ் மெசேஜ்லாம் கூட பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கிளியர் ஆக மாட்டேது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட இன்னொரு சூப்பரான ஆப்பை இதில் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லைவுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. அந்த அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போன லைவ் பார்த்து அந்த ஐ மட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஐ மட்டும். ஸோ நெக்ஸ்ட் லைவில் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் லைவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குது. அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 4 o'clock அந்த மாதிரி நான் வந்து லைவ் வர உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டு அந்த ஐ கம்ப்ளீட் பண்ணி வைப்பீங்க நம்புகிறேன். யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதேமாதிரி யாரெல்லாம் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவிய கலை ரசிக்கும் உங்களை நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இனிமேல் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா பென்சில் ட்ராயிங், கலர் ட்ராயிங், இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலான்னா நம்ம சேனல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதேமாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராயிங் டுட்டோரியல் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓவிய கலை கற்போம், வாழ்க்கையை வர்ணமயமாக்குவோம். பாய்.